இனிய உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பணம் சார்ந்த ஒரு வாஸ்து கருத்துக்களை இந்த வீடியோவின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். நிறைய மக்கள் வாழ்நாளில் பணம் சார்ந்த நிகழ்வுகளில் ரொம்ப கஷ்டங்களை இருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் வாஸ்துப்படி ஓரளவுக்கு 80% அந்த பணம் சார்ந்த மூலைகளில் பாதிப்பில்லாத இருந்தால் கூட, ஆனால் பணத்தில் சிரமப்படுவாங்க. இதற்கு காரணம் என்னென்று ஒரு ஆராயும் போது ஒரு சில பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய செயல்களை செய்ய வைக்கிறது. இந்த இடத்துல கர்மான்னு சொல்லுவோம். அந்த கர்மாவோட விதிப்படி வாஸ்துப்படி இருந்தாலும் கூட ஒரு சில நடவடிக்கைகள் அவருடைய வாழ்க்கையில் பணத்தை தொய்வான நிலைக்கு அவர்களை அழைத்து செல்கிறது. அந்த வகையில் வீட்டில் கூட்டுகின்ற ஒரு செயலை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் வடகிழக்கு பகுதியிலிருந்து தொடர்பத்தின் வழியாக நீங்கள் கூட்ட வேண்டும். அது ஹாலோட மத்திய பகுதி, வடகிழக்கோட மத்திய பகுதி, பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கோ வேறு பகுதிகளுக்கோ தென்மேற்கிலிருந்தோ வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து கூட்டிகிட்டு வரக்கூடிய பொருட்கள் ஒரு மத்திய பகுதியில் வைத்து அதை அள்ளி வெளியே நம்ம அப்புறப்படுத்த வேண்டும். எக்காரணம் அனைத்து பொருட்களையும் வடகிழக்கு பகுதிக்கு கூட்டி கொண்டு அதை அள்ளுவது என்பது தவறான ஒரு செயல். அதே போல் அந்த கூட்டக்கூடிய துடைப்பங்களை வீட்டிலிருந்து உள்ளே நம்ம நுழையிறோம், தலைவாசல் இருக்கிறது, மற்ற அறைகள் வாசல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாசலில் கண்ணில் படாதவாறு ஒரு வேறு பகுதியில் ஒரு மூலையில் தென்கிழக்கு மூலையிலையோ அல்லது வடமேற்கு மூலையிலோ நேர் வாசலுக்கு இல்லாத அமைப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் அதை தலைகீழாக வைப்பது நல்லது. இது ஒரு விதி மிக மிக முக்கியம். அடுத்ததாக அந்த பணம் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த நிகழ்வுல நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய விஷயமா வீட்டோட கழிவறைகள் இருக்கிறது. அந்த கழிவறைகளில் அந்த பீங்கான் பேசன் இருக்கும். அந்த பீங்கான் பேசனை நீங்கள் கழிவறையிலேருந்து வாசலில் நுழையக்கூடிய அமைப்பில் நுழையும் போது அது கண் பார்வைக்கப்படக்கூடாது. அது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு அமைப்பாக இருக்கணும். நேர்கண்ணில் படுற அமைப்பாக அதை வைக்கக்கூடாது. எப்பவுமே வாஸ்து விதிகளின் படி வடக்கு பார்த்தோ தெற்கு பார்த்தோ கழிவறைகளை அமைத்துக் கொள்ளலாம், அமர்ந்திருக்கிற அமைப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்பது விதி. ஆனால் இந்த விதியும் நீங்கள் உட்புகுத்த வேண்டும். வாசலிருந்து நீங்கள் உள்ள நுழைகிறால் முதலில் கழிவறையோட இந்த பீங்கான் தெரியக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய நிறைய இடங்களில் அதை பார்த்துருக்கிறேன். அப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, தண்ணீர் எந்த குழாயிலையும் தண்ணீர் சொட்டு சொட்டாக வெளியேறக்கூடாது. அது செடிக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க, செடி இருக்குது அங்கே ஒரு உள்ளே சின்ன தோட்டத்தை அமைச்சிருப்பாங்க. தண்ணீர் அதுக்கு போகட்டுமே, நம்ம அதை எதுக்கு அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. அதுவும் தவறு. தண்ணீர் நம்ம தேவைன்னா மட்டும்தான் நம்ம திறந்து விடணும், இல்லைன்னா அதுவும் தவறு என்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்ததாக நீங்கள் உபயோகிக்கக்கூடிய மேஜை, அதே போல் டைனிங் டேபிள், அதே போல் ட்ரெஸ்ஸிங் டேபிள், எந்த இடங்களாக இருந்தாலும் அது சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ட பொருள்கள் அதில் வைத்திருக்கிறது, சுத்தமில்லாமல் இருக்கிறது, துடைத்தே மாதக்கணக்கில் ஆகிறது, இந்த மாதிரி அந்த டேபிளுக்கு, அதாவது டைனிங் டேபிள், நம்மளுடைய அலுவலக டேபிள், நம்ம வீட்டில் உபயோகப்படுத்திய மேஜைகள், நாற்காலிகள் போன்ற விஷயங்கள் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். இது பணம் சார்ந்த நிகழ்வுகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த விதி பீரோவுக்கும் பொருந்தும். நம்ம பணப்பெட்டி வைக்கக்கூடிய அறை, துணிமணிகள் வைக்கக்கூடிய பணப்பெட்டி வைக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய பீரோ, துணிமணிகள் வைக்கக்கூடிய அந்த பீரோ, அதெல்லாம் மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் சுத்தமாக வைத்துக்கொள்வது மிக மிக சரியான ஒரு பணம் இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். இது வரவேற்பக்கூடிய சோபாவுக்கும் பொருந்தும். தேவையில்லாத பொருள்களை சோபாவில் வைக்கக்கூடாது. சோபான்னா உட்கார்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் முறையாக கையாள வேண்டும். இதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம், நம்ம தோட்டம் வைத்திருப்போம், பண்ணை வீடுகள் வைத்திருப்போம். அதில் தண்ணீர் தேங்குதல் என்பது வடகிழக்கு பகுதியில் மட்டுமே தேங்க வேண்டும், வேறு பகுதிகளில் தேங்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருக்கணும். நம்மளுக்கு தண்ணி இப்போ மழை காலங்களில் தண்ணீர் அதிகமாக இருக்கும். சில பகுதிகளில் ஆறுகள், ஏரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் நம்ம தோட்டங்களில் நிறையா இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம அந்த தண்ணீர் தேங்குதல் என்பது வடகிழக்கு பகுதியில் மட்டும் தேங்க வேண்டும், மற்ற பகுதிகளில் தேங்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் பணம் சார்ந்த நிகழ்வுகளில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வடகிழக்கு பகுதியில் தண்ணீர் வைத்தால் நல்லது என்று சொல்லிட்டு தண்ணீர் ஒரு 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 சின்ன ஒரு ஸ்டூலில் தண்ணீர் ஒரு சின்ன பாத்திரத்தில், செம்பு பாத்திரத்தில், பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூக்களை
போட்டிருப்பார்கள், எலுமிச்சை போன்ற எலுமிச்சை பழங்களை போட்டிருப்பாங்க. இதில் வந்து வாஸ்து தோஷம் விலகும் என்று யாராவது ஒரு எங்களை போல இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் ஆலோசனை சொல்லியிருப்பார்கள். அதனால் எந்த விதமான ஒரு சிங்கிள் பைசாவுக்கு அது பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தை பண்ண வேண்டாம். அது ஒரு சில நெகட்டிவ் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். எங்கு வைக்கலாம், இந்த மாதிரி பூக்களை ஒரு பாத்திரங்களை வைத்து எங்கே வைக்கலாம்னா அதுக்கு ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது. அந்த இடத்துல வைத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் சார்ந்த நிகழ்வுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்த விஷயம், அறிந்த விஷயம். இந்த விஷயத்தை மட்டும் நான் வந்து வாஸ்து பயணத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த சூட்சமமான விஷயத்தை கொடுத்து வருகிறேன். இப்போ பணம் சார்ந்த நிகழ்வில் வெற்றி வேண்டும் என்று மீண்டும் ஒரு சில கருத்துக்களை, என்னுடைய அனுபவத்தை உங்களோடு மீண்டும் வேறொரு பதிவின் வழியாக பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.